உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற மனிதர்கள், உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற காரியங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இது உங்களை விட பெரிதாக இருக்கலாம். அது உங்களுடைய சக்திக்கு மீறினதாக இருக்கலாம். என்னால் இதை மேற்கொள்ள முடியுமா? என்னால் இந்த காரியத்தில் ஜெயத்தை பெற முடியுமா? எனக்கு இந்த காரியத்தில் ஒரு நன்மை நடக்குமா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். நீங்கள் அந்த காரியத்தை ஜெயிப்பீர்கள். ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற அந்த தேவன் பெரியவராயிருக்க அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உங்களை வெற்றி உள்ளவர்களாக, உங்களை ஜெயமுள்ளவர்களாக மாற்றுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த கர்த்தரோ உங்களோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.